Decode the world unfiltered. ஈரானுடனான அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதுக்காக சுவிட்சர்லாந்தினுடைய பர்கென்ஸ்டாக் நகருக்கு செல்லவிருந்த அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸோட பயணம் திடீர்னு ரத்து செய்யப்பட்டுச்சு. கூட்டணி நாடுகளோட பிரதிநிதிகள், ஊடகவியலாளர்கள் அப்படின்னு எல்லோரோடும் ஜேடி வான்ஸ் ஜாயிண்ட் பேஸ் ஆண்ட்ரியூஸ் விமான தளத்தில் கிளம்ப தயாராக இருந்த நிலையில் வாஷிங்டன்லேருந்து வந்த உத்தரவுனால பயணம் ரத்து செய்யப்பட்டுச்சு. அமெரிக்கா ஈரான் போருக்கு இடையில் ஒரு போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பிறகும் தெற்கு லெபனானில் ஹெஸ்புல்லா இலக்குகள் மேலே இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல் இருக்கு இல்லையா, இதுதான் இந்த பின்னடைவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. லெபனானில் இஸ்ரேலோட தாக்குதல் தொடர்றதுனால சுவிட்சர்லாந்துக்கு தங்களுடைய நாட்டு பிரதிநிதிகளை அனுப்புவதை தாமதப்படுத்துவதா ஈரான் அறிவித்ததை தொடர்ந்து அமெரிக்க குழுவும் சுவிட்சர்லாந்துக்கு போகலை. அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தத்தினுடைய முதல் விதியின்படி லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலுமே இராணுவ நடவடிக்கைகளை உடனடியாக நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் முதல் நிபந்தனை, முதல் விதி. இந்த ஒப்பந்தத்தில் லெபனான் சேர்க்கப்பட்டிருப்பதன் மூலமாக அங்கு செயல்படக்கூடிய ஈரான் ஆதரவு பெற்ற ஹெஸ்புல்லா அமைப்பினுடைய தாக்குதல்களை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்புங்கிறது ஈரானுக்கு வழங்கப்பட்டுச்சு. ஒப்பந்தத்தின்படி லெபனானிலிருந்து ஹெஸ்புல்லா தாக்குதல் நடத்தினா அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய தற்காப்பு உரிமைங்கிறது இஸ்ரேலுக்கு தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு அமெரிக்க அதிகாரிகள் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. ஆனால் எந்த ப்ரொவொகேஷனும் இல்லாமலேயே இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இஸ்ரேலோட பாதுகாப்பு படையினர் தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா இலக்குகளை தாக்கியிருக்கிறாங்க. இதில் 16 பேர் கொல்லப்பட்டதாக லெபனான் அரசு தெரிவிச்சிருக்குது. இப்போ லெபனான் எல்லைக்குள்ளே இஸ்ரேல் 10 கிலோமீட்டருக்கும் அதிகமாக ஊடுருவி தாக்குனதுனால அது 2 நாடுகளுக்கும் இடையே கையெழுத்தான அமைதி ஒப்பந்தத்தினுடைய முதல் விதியை மீறுவது அப்படின்னு ஈரான் இப்போ எச்சரிக்கை விடுத்திருக்கு. இதனால தான் சுவிட்சர்லாந்தில் கையெழுத்து நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெறாமல் போயிருக்கிறது. பிரான்ஸோட வெர்சாய்ஸ் நகரில் டொனால்ட் ட்ரம்ப்பும் ஈரானுடைய அதிபர் மசூத்தும் ஏற்கனவே டிஜிட்டல் முறையில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க. சுவிட்சர்லாந்து வெறும் ஒரு சடங்குக்காக தான் இந்த சந்திப்பு அப்படிங்கிறது இருந்துச்சு. இந்த சந்திப்பு ரத்து செய்யப்பட்டிருந்தாலும் ஏற்கனவே கையெழுத்திடப்பட்டிருக்க ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, அது உடனடியாக அமலுக்கு வந்திருக்கிறது. அமெரிக்கா ஈரான் இடையில் எட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த உடன்பாடுங்கிறது உலக அரங்கத்தில் ஒரு பெரிய மைல்கல்லாக பார்க்கப்பட்டாலும் மத்திய கிழக்கினுடைய மிக முக்கிய சக்தியாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் இருக்கு இல்லையா, அது இதில் சேர்க்கப்படாததுங்கிறது இந்த ஒப்பந்தத்தினுடைய ஆயுளை கேள்விக்குள்ளாக்கி இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இஸ்ரேல் ஈரானை தொடர்ந்து ஆத்திரமூட்டக்கூடிய இந்த செயல்களில் ஈடுபடுறாங்க. இப்போ இஸ்ரேலோட தேசிய பாதுகாப்பு கொள்கையின்படி ஈரான் அணு ஆயுதம் பெறுவதும் பிராந்திய ஆதிக்கத்தை விரிவுபடுத்தும் இஸ்ரேலுக்கு பெரும் அச்சுறுத்தலாகவே கருதப்படுகிறது. இப்போ இஸ்ரேலோட தேசிய பாதுகாப்பு கொள்கை ஒன்று இருக்குது. அந்த கொள்கையின்படி ஈரான் அணு ஆயுதம் பெறக்கூடியது இருக்கு இல்லையா, அது பிராந்திய ஆதிக்கத்தை விரிவுபடுத்தணும்னு நினைக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு பெரும் அச்சுறுத்தலாக பார்க்கப்படுது. ஈரானுடைய அணுசக்தி திட்டத்தை தற்போதைய நிலையிலேயே, அதாவது ஸ்டேட்டஸ் கோ அப்படிங்கிற அந்த நிலையிலேயே முடக்கிறதுங்கிறது ஈரானை முழுமையான அணு ஆயுத பாதையிலேருந்து விலக்காது அப்படிங்கிறது தான் இஸ்ரேலோட ஒரு வாதமாக இருக்குது, ஒரு ஆர்குமெண்ட்டாக அவங்க அதை முன்வைக்கிறாங்க. 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஈரான் அப்படியே வச்சிருக்குது அப்படின்னா அதை இந்த ஒப்பந்தம் அனுமதிக்குது. இது தங்களுக்கு பாதுகாப்பற்றது அப்படிங்கிறது தான் டெல் அவிவோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ரெண்டாயிரத்தி 15 அப்போதைய அதிபர் ஒபாமா ஈரானோட ஒப்பந்தம் மேற்கொண்ட போதும் கூட இதே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தான் அதை மிக கடுமையாக எதிர்த்தார். ஒப்பந்தம் நிறைவேறிய பிறகு ஒபாமாவுடைய விருப்பத்துக்கு மாறாக அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அன்றைய குடியரசுக் கட்சியினுடைய சபாநாயகராக இருந்த ஜான் பேனர் அவருடைய அழைப்பை ஏற்று நெத்தன்யாகு வாஷிங்டன் போனார். ஒபாமா நிர்வாகத்தின் கடும் அதிருப்திக்கு மத்தியிலையும் அமெரிக்க நாடாளுமன்ற கூட்டத்தொடரில், அதாவது கூட்டத்தொடர் நடக்குது, அதில் உரையாற்றிய நெத்தன்யாகு என்ன சொன்னான்னா, இந்த ஒப்பந்தம்ங்கிறது ஈரானுடைய அணு ஆயுத பாதையை தடுக்காது, மாறா அதுக்கு பாதையை அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு அப்போ ஒபாமாவுடைய கொள்கையை கடுமையாக சாடுகிறார். வரலாறு இப்போ மீண்டும் திரும்புகிறது அப்படிங்கிறதுக்கு இந்த விவகாரம் ஒரு சிறந்த உதாரணம். அன்னைக்கு ஜனநாயக கட்சியினுடைய ஒபாமாவை எதிர்த்த நெத்தன்யாகு இன்னைக்கு என்ன பண்ணுறாருன்னா, குடியரசுக் கட்சியினுடைய ட்ரம்ப்பையும் அதே காரணங்களுக்காக எதிர்க்கிறார். ஒபாமாவை போலவே தற்போது ட்ரம்ப் கையாண்டிருக்கக்கூடிய அதே பொருளாதார சலுகைகள், அதே போல் சர்வதேச கண்காணிப்பு, இந்த பாணியை இஸ்ரேலால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த ஒப்பந்தத்தில் லெபனான் விவகாரம் சேர்க்கப்பட்டிருந்தாலும் அதுவே தற்போதைய மிகப்பெரிய மோதல் புள்ளியாக மாறியிருக்கு. அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தத்தினுடைய முதல் விதி லெபனான் போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் கட்டுப்பட மறுக்கிறது. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய சிக்கல்.
லெபனான்ல இருந்து ஈரான் ஆதரவு பெற்ற ஹெஸ்புல்லா அமைப்பு மீண்டும் அச்சுறுத்தலாக மாறினா தங்களை தற்காத்து கொள்றதுக்கு எல்லையை தாண்டி தாக்க தங்களுக்கு முழு உரிமை உண்டு அப்படிங்கிறதுல இஸ்ரேல் பிடிவாதமாக இருக்குது. எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுறது மாதிரி இஸ்ரேலோட தேசிய பாதுகாப்பு அமைச்சர் அவர் இட்டமர் பென்கவீர் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒட்டுமொத்த லெபனானும் பற்றி எறிய வேண்டும் அப்படின்னு தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவு போடுறாரு. இட்டாமிர் பென்கவீரை கடுமையாக கண்டிச்சிருக்கக்கூடிய அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் எல்லோரையும் கொன்று குவித்து கொண்டே தேசிய பாதுகாப்பு பிரச்சனைகளை தீர்த்துவிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலை பாதுகாக்கக்கூடிய வான்வழி தற்காப்பு ஆயுதங்கள் அனைத்துமே அமெரிக்க வரிப்பணத்தில் உருவானவை அப்படிங்கிறதையும் வான்ஸ் அவருக்கு நினைவுபடுத்துகிறார். அமெரிக்க வெளியுறவு வரலாற்றில் இஸ்ரேலுக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக கடுமையான, அது மட்டும் இல்லாமல் பகிரங்கமான ஒரு எச்சரிக்கையில் இது ஒன்று. அமெரிக்காவுடைய ராஜதந்திர நகர்வுகளுக்கு அப்பாற்பட்டு இஸ்ரேல் தன்னிச்சையாக இராணுவ நடவடிக்கைகள் எடுக்க முடியும் அப்படிங்கிறது இந்த ஒப்பந்தத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வீக்னஸ், ஒரு ஓட்டை அப்படின்னு சொல்லலாம். ட்ரம்ப் இந்த ஒப்பந்தத்தை நோக்கி நகர்ந்தாலும் அமெரிக்காவுடைய உள்நாட்டு அரசியலில் இஸ்ரேலோட செல்வாக்கை அவரால் புறக்கணிக்க முடியாது. அமெரிக்க நாடாளுமன்றத்திலையும் பாதுகாப்பு துறையிலையும் இஸ்ரேலுக்கு ஆதரவான அமைப்புகளுடைய செல்வாக்குங்கிறது மிக அதிகம். ஈரானுக்கு ஆதரவாக அமெரிக்கா இறங்கி வந்திருக்கிறதாகவும் இது அமெரிக்க வெளியுறவு கொள்கைக்கு எதிரானது அப்படின்னும் குடியரசுக் கட்சியை சார்ந்த செனட்டர்ஸே ட்ரம்ப்பை விமர்சிக்க தொடங்கியிருக்கிறாங்க. குறிப்பாக செனட்டர் பில் காசிடி, இவர் ஈரானுடனான இந்த ஒப்பந்தத்தை கடுமையாக விமர்சிச்சிருக்கிறார். ஈரானுடைய அச்சுறுத்தல்களை முழுமையாக ஒடுக்காமல் அவசரமாக உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் பில் காசிடியோட குற்றச்சாட்டு. இது மட்டும் இல்லாமல் ஈரான் போரில் அதிபர் ட்ரம்ப் பெற்றிருப்பது அப்படிங்கிறது பிர்ரிக் வெற்றி அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் அமெரிக்காவில் எழத் தொடங்கியிருக்கு. இது என்ன இந்த பிர்ரிக் வெற்றி அப்படின்னா, அது ஒரு இலக்கை அடைந்திருந்தாலும் அதற்காக கொடுக்கப்பட்ட விலை மிக அதிகமாக இருக்கும்போது பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சொல்லாடல். ட்ரம்ப் ஈரானை ராஜதந்திர பாதைக்கு கொண்டு வந்து விட்டார் அப்படிங்கிற வெற்றி கிடைச்சிருந்தாலும் அதற்காக அவர் கொடுத்திருக்கக்கூடிய அரசியல் கொள்கை, அது மட்டும் இல்லாமல் இராணுவ ரீதியிலான விலைகள் இந்த வெற்றியை பலவீனமாக்கி இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லக்கூடிய விமர்சனம். ட்ரம்ப் ஈரானை பணியை வச்சு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வைத்தார் என்பது உலக அரங்கத்தில் அவருக்கு கிடைச்ச வெற்றியாக பார்க்கப்பட்டாலும் அதுக்கு பின்னாடி கசிந்த $300 பில்லியன் முதலீடு குறித்த செய்தி இருக்கு இல்லையா, அது அவருக்கு பெரும் தலைவலியாக மாறியிருக்கு. எதிரி நாட்டுக்கு $300 பில்லியன் வாரி வழங்குகிறாரா ட்ரம்ப் அப்படின்னு அமெரிக்க மக்களும் எதிர்க்கட்சிகளும் ட்ரம்ப் மேலே கடுமையான விமர்சனங்களை அள்ளி வீசிட்டு இருக்கிறாங்க. இது அரசு நிதி அல்ல, முழுக்க தனியார் முதலீடு அப்படின்னு தெரிஞ்சாலும் ட்ரம்ப் பெற்ற இந்த வெற்றிக்கு அவருடைய சொந்த நாட்டிலேயே பெரிய அரசியல் விலை கொடுக்க வேண்டியதாகிடுச்சு. முன்னாள் அதிபர் பாரக் ஒபாமா ஈரானோட செய்திருந்த அணுசக்தி ஒப்பந்தத்தை ட்ரம்ப் மிக கடுமையாக விமர்சித்து 2018ஆம் ஆண்டில் அதை ஒருதலைபட்சமாக உடைச்சி வெளியேறினார். ஒபாமா ஈரானுக்கு பொருளாதார சலுகைகளை வாரி வழங்கிவிட்டார் அப்படிங்கிறது தான் அன்னைக்கு ட்ரம்ப் சொன்ன குற்றச்சாட்டு. ஆனால் இன்றைக்கு அதே ஈரானை அணு ஆயுதம் செய்யாமல் தடுக்கிறதுக்கு ட்ரம்ப் கையாண்டிருக்கக்கூடிய அதே பொருளாதார ஊக்கத்தொகை பாணி தான் இப்போ விமர்சனத்துக்குள்ளாகுது. அப்போ ஒபாமாவை குற்றம் சாட்டிய ட்ரம்ப் இன்றைக்கி அதே ஒபாமா பாணிக்கு திரும்பி இருப்பது அவருடைய கொள்கைக்கு நேர் எதிரானது அப்படிங்கிற விமர்சனங்களை கேட்க முடியுது. அமெரிக்கா எப்போ வேண்டும்னாலும் ஒப்பந்தங்களை ரத்து செய்யும் அப்படிங்கிற பயத்தில் ஈரான் இந்த ஒப்பந்தத்தை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுடைய பைண்டிங் ரெசல்யூஷன் கீழே கொண்டு வர்றதுக்கு கட்டாயப்படுத்தி சம்மதிக்க வச்சுருக்கிறாங்க. இதனால் ட்ரம்ப்புக்கு அப்புறமா வரக்கூடிய அமெரிக்க அதிபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த ஒப்பந்தத்தை தன்னிச்சையாக ரத்து செய்ய முடியாது. மீறினா அது சர்வதேச சட்டத்தை அமெரிக்கா மீறுவதாக கருதப்பட்டு உலக அரங்கத்தில் அமெரிக்காவுக்கு பெரிய பின்னடைவை அது ஏற்படுத்தக்கூடும். ட்ரம்ப்புக்கு ஒப்பந்தம் அப்படிங்கிற இலக்கு கைக்கு கிடச்சிச்சு. ஆனால் அதுக்காக அவர் தன்னுடைய பழைய கொள்கைகளை தியாகம் செஞ்சு சொந்த நாட்டில் விமர்சனங்களையும் உட்கட்சி எதிர்ப்பையும் சம்பாதிச்சு அமெரிக்காவுடைய கைகளை சர்வதேச சட்டங்களால் கட்டியும் போட்டிருக்கிறார். இதனால தான் இது ஜெயிச்சும் தோற்று நிலை அப்படின்னு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. இன்னொரு பக்கம் பாரசீக வளைகுடா மற்றும் ஈரானிய கடல் எல்லைகளில் பல மாதங்களாக நீடித்து வந்த கடற்படை முற்றுகையை அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக விலக்க தொடங்கியிருக்கிறாங்க. அதிகபட்சமாக 30 நாட்களுக்குள்ளாக ஈரானிய துறைமுக முற்றுகையை விலக்கி போருக்கு முந்தைய நிலையை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஈரான் விதித்த முக்கியமான நிபந்தனை. முதல் கட்டமாக சரக்கு கப்பல்களுடைய வருகைக்காக ஈரானோட பந்தர் அப்பாஸ் மெகா துறைமுகம் திறக்கப்பட்டிருக்கிறது. பந்தர் அப்பாஸ் துறைமுகத்திற்கு சர்வதேச சரக்கு கப்பல்கள் அதேபோல் கண்டெய்னர்ஸ் எந்தவித தடையும் இல்லாமல் வந்து போகிறதுக்கு அமெரிக்க கடற்படை அனுமதி அளிக்க தொடங்கியிருக்கு. ஈரானோட கடல் எல்லைகள் அதேபோல் முக்கியமான நீரிணை பகுதிகளில் நிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்காவுடைய அதிநவீன போர்க்கப்பல்கள் அதேபோல் ஏவுகணை தாக்குதல் படகுகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சர்வதேச கடல் பகுதிக்கு திரும்ப பெறப்பட்டு இருக்காங்க. அமெரிக்கா முற்றுகையை விளக்குவதற்கு பதிலாக உலக வர்த்தகத்தின் உயிர்நாடியாக விளங்கக்கூடிய ஹார்முஸ் நீரிணையில் சர்வதேச வணிக கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்குறதுக்கு ஈரான் உறுதியளிச்சிருக்கு.
கடந்த 2 மாதங்களில் இல்லாத வகையில் நேற்றைக்கு ஒரே நாளில் 25 வணிக கப்பல்கள் ஹார்மூஸ் நீரிணையை கடந்திருக்கின்றன. இதனால் உலக அளவில் கச்சா எண்ணெய் விலை கணிசமாக சரிஞ்சு $80 கீழே வந்திருக்கு. இது ஒரு நல்ல செய்தி. 2 மாதங்கள் கழித்து ஹார்மூஸ் நீரிணையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அங்கு செல்லக்கூடிய கப்பல்களுக்கு டிரான்சிட் ஃபீஸ் வாங்குவதை அமல்படுத்துறது தான் ஈரானுடைய திட்டம். ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிஃபா ஹார்மூஸ் நீரிணை இனி ஒருபோதும் போருக்கு முந்தைய நிலைக்கு திரும்பாது, இந்த நீரிணையின் மீது ஈரானுக்கு முழு இறையாண்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாஷிங்டனும் டெஹ்ரானும் டிஜிட்டல் முறையில் கையெழுத்திட்டு அமைதியை பிரகடனப்படுத்தியிருக்கலாம். ஆனால் மத்திய கிழக்கினுடைய முதன்மை இராணுவ சக்தியான இஸ்ரேலோட பாதுகாப்பு கவலைகளுக்கு தீர்வு காணாத வரைக்கும் இந்த ஒப்பந்தம் ஒரு நாற்காலியினுடைய 2 கால்களை போன்றது தான். 3வது காலான இஸ்ரேலையும் களத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகளையும் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராத வரைக்கும் டொனால்ட் ட்ரம்ப்போட இந்த வரலாற்று சிறப்பு மிக்க அமைதி முயற்சி இருக்கு இல்லையா, அது ஒரு நீடித்த உலக அமைதியை கொண்டு வராமல் எப்போது வேண்டுமானாலும் உடையக்கூடிய ஒரு தற்காலிக ராஜதந்திர நகர்வாகவே நீடிக்கும் அப்படின்னு விமர்சகர்கள் பார்வையை முன்வைக்கிறாங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.